வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீ எல்லாம் ஒரு சுயநலவாதி அப்படின்னு யாராவது உங்க கிட்டயே வந்து உங்க முன்னாலேயே உங்களை பத்தி பட்டம் சூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கெல்லாம் என்னப்பா தெரியும், நீ எல்லாம் பயங்கரமான சுயநலவாதி, பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன், நீ எல்லாம் அப்படி இருக்கல்ல, நீ எல்லாம் அப்படி பண்ணிட்டல்ல, உன்னையெல்லாம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நம்ம முன்னாலேயே நம்ம கிட்ட வந்து நம்மள சுயநலவாதின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கே ஒரு நிமிஷம் கில்ட் ஆயிடும். நாம அப்படி என்ன பண்ணிட்டோம்? நம்மள வந்து சுயநலவாதின்னு சொல்றாங்களே, நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டோமா? அப்படின்னு நம்ம மனச போட்டு கொடன்னு கொடைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஆனா நல்லா தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. மத்தவங்க விரும்பின விஷயத்த நாம செய்ய முடியாத அந்த நேரத்துல தான் அவங்க நம்மளை பார்த்து சுயநலவாதின்னு பட்டம் சூட்டிட்டு போயிடுவாங்க. நம்மளோட சூழ்நிலை என்ன, நம்மளால அதை செய்ய முடியுமா முடியாதான்னு இங்க அடுத்தவங்க நம்மளை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. பொதுவா சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க சொல்றத நம்ம கேட்கல, அவங்க சொல்றபடியெல்லாம் அவங்களுக்கு விரும்பினதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கல அப்படின்னா நாம சுயநலவாதி தாங்க. இந்த உலகம் அப்படி வந்து உங்களை சொல்றாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுடைய கஷ்டங்களை மட்டும் புரிஞ்சிக்காம எப்ப பார்த்தாலும் உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு சுயநலவாதின்னு சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்காக வருத்தப்பட்டு கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. உங்களால முடிஞ்சாதான் உங்களால அந்த விஷயத்த செய்ய முடியும். முடியாத பட்சத்துக்கு அதை செய்யறேங்கிற பேர்ல ஏதாவது சிக்கலை கொண்டு வந்து விடுறதுக்கு முடியாதுன்னு அமைதியா உட்கார்ந்துறது தப்பு கிடையாதுங்க. அதனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை சுயநலவாதின்னு சொல்லத்தான் செய்வார்கள். அதை இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருங்க. இதை சொன்னா கூட நிறைய பேருக்கு என் மேல கோவம் வருங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவுல போட்டதுக்கு பயங்கரமான கேள்வி ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. தப்பு பண்றவங்களை திருத்துறது தான் மனுஷ வாழ்க்கை. சில பேர் வந்து தப்பே பண்ணினாலும் அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நானும் அதைத்தாங்க சொல்றேன். ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்களா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்க கூட நாம இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அந்த மனுஷங்க மறுபடி தப்பு பண்ணிட்டு நம்மளை டாமினேட் பண்றது, நம்மளை மதிக்காம நம்மளை கஷ்டப்படுத்திட்டு நம்மளை காயப்படுத்திக்கிட்டு அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதையெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் சொல்ற வார்த்தை இதுதான். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்றவங்க நிறைய பேரை டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றாங்க. ஸோ மேக்சிமம் நம்மளோட வீடியோ பதிவுக்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவா தாங்க இருக்கு. அந்த ஒரு வீடியோ பதிவுக்கே ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. என்னோட வாழ்க்கையில நடந்த அந்த விஷயத்த அப்படியே நீங்க சொல்லியிருக்கீங்க, எனக்கே சொன்ன மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இவங்களுக்காக தான் நான் வீடியோ பதிவு போடுறேனே தவிர நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். எனக்கு அதெல்லாம் நினைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னடா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போய் கடைசியில நமக்கே சாபம் கொடுக்குறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு 1000 கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அதுல வந்து 999 கமெண்ட்ஸ் வந்து நல்ல விதமா தான் வருது. அந்த 1% தான் வந்து இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வருது. அதை பத்தி நான் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த 99 பேர் என்னை வாழ்த்துறது வந்து அந்த 1% பேர் வந்து என்னை திட்டுறதோ என்னை சபிக்கிறதோ அதையெல்லாம் கேட்காது அப்படின்னு நான் நம்புறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தந்திரமா உங்களுடைய முதுகலை குத்துற அந்த உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள விட உங்க முகத்துக்கு முன்னால அரையிற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லிட்டு உங்களை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு ஒரு இடத்துல உண்மையை பேசிட்டு போறாங்க பாத்தீங்களா, அந்த உறவுகள் எவ்வளவோ மேல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தந்திரமா நம்ம கிட்ட பேசி நம்ம மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு கடைசியில நம்மளையே குழியில தள்ளிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம், அப்படிப்பட்ட மனுஷங்களை தான் அப்படியே மலை மாதிரி நம்புவோம். ஆனா முகத்துக்கு முன்னால பேசிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக சில பேர் மேல கோவப்படுவோம். ஆனா அவங்க கோவத்துல இருக்கிற நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ நீங்க என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் சில இடத்துல கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. நீங்க எவ்வளவுதான் விட்டு கொடுக்கலாங்க, ஆனா நீங்க எந்த இடத்துல விட்டு கொடுக்காம உங்களுடைய உரிமைகளை சில பேர் வந்து எவ்வளவுதான் விட்டு கொடுத்து உங்களுடைய உரிமைகளை சில பேர் பறிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க தாங்க. ஏன்னா நீங்க இடம் கொடுக்காம யாரும் உங்களுடைய உரிமையை பறிக்கவே முடியாது. அதே மாதிரி நீங்க வளைஞ்சு கொடுக்காம யாரும் உங்களை அடிமைப்படுத்தவே முடியாதுங்க.
நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு நம்ம வந்து என்னுடைய உரிமையை இழந்து, நான் இந்த இடத்துல அடிமை மாதிரி உட்கார்ந்துருக்கேன். என்ன வந்து ஒரு நாய ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அதுக்கு காரணம் உங்கள அடிமைப்படுத்துறவங்க கிடையாது. அடிமைப்பட்டு கிடக்கிற நீங்க தாங்க. ஆரம்பத்திலேயே நீங்க இடம் குடுத்துருவீங்க. எல்லா விஷயத்தையும் சரி, சரின்னு மண்டையாட்டிட்டு, கடைசியில என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு யாருங்க பொறுப்பாக முடியும்? நீங்க தான் பொறுப்பாக முடியும். ஸோ ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய உரிமைகள யாருக்காகவும் விட்டு குடுக்காதீங்க. சில இடத்துல விட்டு குடுத்து போறது நல்லது தான். உடனே இந்த இடத்துல கேட்க வந்துருவீங்க. விட்டு கொடுக்காம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு. விட்டு கொடுக்கறது தப்பு கிடையாதுங்க. எல்லா இடத்துலயும் விட்டே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில உங்க வாழ்க்கைய நீங்க வாழவே முடியாம போயிடும். உங்களுக்குன்னு உணர்வுகள் இருக்கு, உங்களுக்குன்னு ஆசை பாசங்கள் இருக்கு அப்படிங்கிறத சில பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இவ தானே விட்டு கொடுத்துருவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ தானே சரியா போயிடும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய விருப்பத்தை யாரும் கேட்கவே மாட்டாங்க. அதனால ஆரம்பத்துல இருந்தே நீங்க தான் கரெக்டா இருந்துக்கணுங்க. இங்க மத்தவங்க விரும்பினதை நாம செய்ய முடியாதப்பதான் நம்மள வந்து சில பேர் வந்து சுயநலவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இங்க தனிமை எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கறத தனியா தான் இருக்கணும், இருந்துதான் நம்ம அனுபவிச்சு பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. யாருடைய பிரிவும் இருந்தாதான் நம்ம தனியா இருப்போம். ஐயோ தனிமை வந்து நம்மளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துதே அப்படிங்கிறது நாம வந்து மத்தவங்க எல்லாம் நம்ம கூட இல்லாத நம்ம தனியா இருக்கிறப்பதான் அந்த ஃபீலிங்ஸை உணர முடியும்னு அவசியம் கிடையாது. நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம நம்மள சுத்தமா ரெஸ்பான்ஸ் பண்ணாத சில மனுஷங்க கூட இருக்கும் போதும் தனிமை எந்த அளவுக்கு கொடுமையானது அப்படிங்கிறத நம்மள உணர வைக்கும் இந்த காலம். அதுதாங்க உண்மை. இங்க தனிமை நம்மளை வாட்டுதே, அதே நேரத்துல எல்லாரும் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, நம்ம தனிமையா இருக்கவே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எந்த பறவை தனியா பறக்குதோ அந்த பறவைக்குத்தான் வலிமை அதிகம். எந்த மனுஷனுமே அப்படித்தாங்க. கூட 4 பேரை சேர்த்துக்கிட்டு நம்ம ஜால்ரா அடிக்கிறதுக்கு 4 பேர் இருத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு அடி முன்னேறீங்க அப்படின்னா உங்களை இழுத்து விடுறதுக்கு 4 பேர் பின்னால நின்றுட்டே இருப்பாங்க ரெடியா. அதனால முடிஞ்ச வரைக்கும் தனியா இருக்கிறனே நினைச்சலாம் வருத்தப்படாதீங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க கோவமா ஒரு இடத்துல பேசும்போது உங்களுடைய முகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த முகத்துக்கு உங்களுடைய அறிவு இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய அறிவுக்கு உங்களுடைய முகம் வந்து ஒரு திரைய போட்டுருது. நீங்க வந்து கோவமா இருக்கிற பட்சத்துல அறிவு சொல்றது எதையுமே நம்ம கேட்கவே மாட்டோம். படபடன்னு பேசிட்டு ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம பேசினதுனால என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கறது. அதுக்கப்புறம் தான் நம்ம உணர ஆரம்பிப்போம். அதனால முடிஞ்ச வரைக்கும் கோவத்துல வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நம்மளால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கூட இருக்கிற சில மனுஷங்களுடைய உண்மையான கேரக்டரையே நம்ம உணர ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நாம வந்து அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணவே முடியாதுங்க. நம்மளால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. 5 பைசாவுக்கு புண்ணியம் இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னங்கிறத நீங்க அக்கு வேறா ஆணி வேறா தெரிஞ்சுக்கலாம். அதுதாங்க உண்மை. இங்க போற போக்குல சில விஷயத்த கடந்துட்டு போயிடுங்க, பல விஷயத்த மறந்துட்டு போயிடுங்க. அப்பதான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும். நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேங்க. நம்மளோட வீடியோ பதிவு வந்து லெங்க்தியா போட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, இப்ப நான் போடுற இந்த 10 நிமிஷத்துக்குள்ள போடுற இந்த மாதிரி வீடியோ பதிவா போட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.